கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே நல்லா தூங்குனியா? சரி போலாமா? காலையில் 5:45 அலாரம் வச்சோம். எந்திரிச்சது 8 மணி. எங்கே போகிறோன்னு சொல்லுச்சு. எங்கே போகிறோன்னு போகிற வழியில் சொல்லலாம். சஸ்பென்ஸா? நாங்கள் இப்போ போகிறது வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப் தான். இங்கே ஈரோடு வரைக்கும் போயிட்டு வரோம். ஈரோடு போயிட்டு வந்து தான் மெயினாக ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ என்னன்னு பாருங்கள். இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சதுக்கு உண்மையாலுமே ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். நாங்கள் எங்கே போகிறோங்கிறத வீடியோ முழுசாக பாருங்கள். காலையிலே கிளம்பியாச்சு. காலையில் இல்லை, மணி வந்து 8:15 ஆயிடுச்சு. சண்டே அன்னைக்கு காலையிலே வந்துட்டு பயங்கர டிராஃபிக்கா இருக்கு. இந்த இடத்துல நாங்க வரும்போது மட்டும் தான் டிராஃபிக் ஆகுதா இல்ல இங்க என்ன விசேஷம் தெரியலையே. கரெக்டா நம்ம வரும்போதெல்லாம் டிராஃபிக்காவே இருக்கு. A few moments later. ஏதாச்சு கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குமான்னு தெரியல. டைரக்டா டி-ஷர்ட் கடைக்கு போவோம். எங்க இருக்கு? அங்க அந்த சைடு. 9 மணிலே இவ்வளோ கூட்டம். இதுவே நம்ம ஒரு 6 மணி 7 மணி கிட்ட வந்தோம்னா இன்னமும் கூட்டம் பயங்கரமாக இருக்கும். இப்போ கலெக்ஷன்ஸ்லாம் கம்மியாயிரும். ஆனால் நல்லா தான் இருக்கும். ஆனால் கலெக்ஷன்ஸ் கம்மியாயிரும், அவ்வளோதான். ஸோ இதுதாங்க நம்மளோட ஃபேவரட் கடை. இதான் எல்லாம் பிராண்டடாக இருக்கும். காலர் டிஷர்ட்டு அப்புறம் நார்மல் டிஷர்ட்னு எல்லாமே வாங்கிட்டோம். கண்டிப்பாக இது வெளியே வாங்கினா என்ன அதிகமாக ரேட் வரும்ல. ஒரு டிஷர்ட் 300 ரூபா 350 ரூபா. நேற்று ஆன்லைனில் பார்த்தோம். இங்கே பரவாயில்ல. ஆமாம், டெக்னஸ் போடுற டிஷர்ட் பார்த்தோம். அது வந்துட்டு 300 அந்த மாதிரி போட்டுருந்துச்சு. பட் இங்கே வந்து சின்னதான ஒரு த்ரெட்டு மிஸ் ஆகிருக்கும், சின்ன ஹோல் இருக்கும், அது பேட்ச் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால 100-150 ரூபா தான். சரி போகலாமா? வீடியோ நடுவில் வந்துட்டு திடீர்னு நான் வந்து நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த இடம் வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்குது. ஸோ என்னோடய பேக்ரவுண்டில் இருக்கிற செட்டப் வச்சு இந்த எந்த இடம்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம், கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இங்கே வந்து நான் இப்போ ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணணும். ஏன்னா இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு நம்ம இங்கே இருக்கிற பக்கத்தில் இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். அதை வர சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் எப்பயும் போல் வந்துட்டு இந்த க்யூர் ஸ்கின் ப்ராடக்ட், இந்த க்யூர் ஸ்கின்னோட டீப் கிளீன்ஸ் ஃபேஸ் வாஷ் வச்சு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ நான் மற்ற ஸ்கின் கேர்லாம் பண்ணிடலாம். இப்போ க்யூர் ஸ்கின்னோட செராமைட் கேர் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேஷனாகவும் நல்லா நரிஷிங்காகவும் வச்சுக்கும். நீங்கள் வந்து எந்த ஸ்கின் கேர், நான் எப்போயுமே சொல்கிறது தான், நீங்கள் எந்த ஃபாலோ பண்ணாலும் சரி, உள்ளேயும் வெளியே ரெண்டுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். 3 months வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஸ்கின்னில் டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் இதுவே ஃபாலோ பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ இது க்யூர் ஸ்கின்னோட அஸ்லை கிளியர் க்ரீமும் இன்னொன்று கிளைகோ கிளியர் க்ரீம் ரெண்டுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த க்யூர் ஸ்கின் ப்ராடக்ட்லாம் வந்துட்டு எப்படி வாங்குறதுன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் இன்னமும் ஒரு சிலர் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்பாங்க. ஸோ அது ஒன்றுமே கிடையாது. நம்ம வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு க்யூர் ஸ்கின் ஆப் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பை. ஸோ அந்த ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேஸ் வந்து ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணுவாங்க. அதிலே உங்களுக்கு பிம்பிள்ஸ் எங்கே இருக்குது, அப்புறமா வந்து டார்க் சர்க்கிள்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி அதுவே மார்க் பண்ணி கொடுக்கும். அப்புறம் உங்களுக்கு ஒரு டாக்டர் அலாட் பண்ணி உங்களுக்கான கிட் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த கிட்டு தான் இந்த கிட். இது நீங்கள் வெளியே போய் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் கன்சல்டேஷனுக்கு ஃபீஸ் பே பண்ணணும். ஆனால் இங்கே டாக்டர் கன்சல்டேஷன் ஃபீ தான். நீங்கள் இந்த கிட்டுக்கு மட்டும் பே பண்ணால் போதும். இந்த கிட் வந்து நீங்கள் ஒரு டைம் வாங்கினீங்கன்னா 3 4 மாதம் வரைக்கும் வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த அமௌண்ட் போட்டு வாங்கணும்னு சொல்லி யோசிக்க வேணாம். இன்னொன்று, இந்த கிட் வாங்கும்போது தீபன் 100 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வாங்குகிற அமௌண்ட் வந்து 100 rupees ஆஃபருமே கிடைக்கும். ஸோ இது தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, அப்படியே மறக்காமல் என்ன இடம்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த பேக்ரவுண்ட் செட்டப் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன இடம் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் கோயம்புத்தூர்னாவே கண்டுபிடிச்சிருப்பாங்க. நாங்கள் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு இதில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஈரோடு பிளாக் போயிட்டு வந்துடுங்க. ஆமாம், வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து பார்ப்போமா? உன்னோட சோகத்தை சொல்லுச்சு. ஆசையாக வந்துட்டு இட்லி குடல் கறி சாப்பிட்லாம் வந்தோம். ஆனால் குடல் கறி தீர்ந்து போச்சோம்மா.
நம்ம எங்கே போகிறோமோ அங்கே தீர்ந்து போயிடுது. இப்போ நாட்டுக்கோழி இல்லைன்னு சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? நாட்டுக்கோழி இல்லைங்களா? அதுதான் நினச்சிருவாங்க. இட்லி வந்து எங்கள் ஊரில் எப்பயுமே பஞ்சு மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஒரிஜினல் இட்லி. அதுவே என்னது ஒரிஜினல் நேச்சுரலான இட்லியா இருக்கு. மற்ற கடையிலலாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும். நல்லா செவனப்பு ஈஸ்ட் ஏதாவது அது இது கலக்குன்னு கலக்கி ஊற்றுவாங்க. இது ஓரளவுக்கு வெயிட்டாகவும் இருக்கு. டேஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எதுவி மட்டன் சாப்பிட்ட டேஸ்ட் சொல்லு. நான் சொல்லிடுறேன். ஓகே எதுவி சாப்பாடு எப்படி இருந்துச்சு? ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. என்னன்னா இளநீர் பாயசம் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லி வாங்கினோம். நான் ஒரு 60 rupees மேக்ஸிமம் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இது வந்து 80 rupees இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. 9 மணிக்கு போகலான்னு பிளான் பண்ணால் 12 மணி வரைக்கும் இங்கேயே நீ உலாம்பிக்கிட்டு இருக்க குட்டி போட்ட பூனையாட்டம். காலைல யார் எந்திரிச்சு வந்து இங்கே போகலான்னு சொன்னது? ஞாயிற்றுக்கிழமை டிஷர்ட்லாம் பார்க்கலான்னு கூட்டு போனவனே தானே வாங்கின அத்தனை டிஷர்ட்டு. அப்புறம் லேட்டாக தானே செய்யும். போ, நான் இப்போ குளிக்கவான்னு கூப்பிட்டா வந்தா தானே. அவ்வளோதான். எப்பா வீடு கசகசன்னு வச்சுட்டா போக முடியும். 100 ஆம்பளை பசங்க ரெடி ஆகிடுவாங்க. ஆனால் இந்த ஒரு பொட்டை பிள்ளை ரெடி ஆகுறதுக்கு சும்மாவா சொன்னாங்க பழமொழி? ஏட்டு கெடுத்தான் கூட்டு கெடுத்தானு. பொட்டை பிள்ளைங்க ரெடி ஆகிறதுக்கு எதுக்கு லேட் ஆகுது தெரியுமா? அவங்க வந்து வீட்டில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு 2 நாள் வெளியே போகிறோன்னா பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு நீட்டாக போகணும். இல்லைன்னா கிச்சன் நாரி போயிடும். ஏதாவது துணி இருந்துச்சுன்னா ஏதாவது காய போட்டதை எடுத்து வைக்கணும், துவைச்சதை காய போடணும், ஏதாவது பண்ணிட்டு வரணும். வீட்டில் ஏதாவது பாத்திரம் குழம்பெல்லாம் மீதி இருந்துச்சு எடுத்து தூக்கிட்டு வரணும். இல்லைன்னா வீடு நாரி போயிடும். பசங்களாம் அதெல்லாம் தேவையா? பேண்ட் சட்டையை மாட்டிட்டு தலை சீவனே எங்களுக்கு வேலை முடிஞ்சதுன்னு சொல்லுவீங்க. அதே தானே கேட்குறீங்க. பொண்ணுங்க வந்து முடி நீளமாக இருந்தால் அழகுங்கிறீங்க. தலையில் குளிச்சுட்டு ஜடப்பினி தானே வர முடியும். அப்போ வெள்ளையாவரன்னு சொல்லி சன்ஸ்கிரீன் போஸ்டர்ன்னு சொன்னா உடனே எனக்கு போட்டிக்கு நீயும் பூச ஆரம்பிச்சிட்டேன். வெள்ளையா வரதுக்கு சன்ஸ்கிரீன் கிடையாது, என்ன கொஞ்சம் சன்லைட்ல இருந்து கொஞ்சம் சேஃபா இருக்கிறதுக்கு. ஆமா, டேன் ஆகாம இருக்கும்ல. ஆமா, போட வேண்டியதானே. சன்ஸ்கிரீன் தான் இருக்குது இல்ல, போட்டு விடு எனக்கும். ஸோ வண்டியை பார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூர் பஸ்ஸாக பார்த்து ஏற வேண்டியதான். ஏசி பஸ்ஸாக பார்த்து ஏறணும். ஏசியில் தான் போகிறோம். ஒழுங்காக வரும். வாந்தி கவரில் பிடிச்சிக்கோ. ஸோ இப்போ வந்து பஸ் ஏறியாச்சு. கரெக்டாக 12:55. 3 மணிக்கு அங்கே போயிடும்னு சொல்லியிருக்காங்க. 3 மணிக்கு அங்கே போயிட்டு நம்ம போகிற இடத்துக்கு பஸ் ஏறிட்டு எங்கே போகிறோன்னு சொல்கிறேன். பசிக்குது. லஞ்ச் டைமுக்கு போயிட்டு சோறாச்சும் கிடைச்சிருக்கோம். லேட் ஆகி போச்சு. போகலாமா? ஃபைனலாக வந்து நம்ம ஈஷா தான் வந்திருக்கோம். ஈஷாவில் வந்து நமக்கு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் இருக்குது. கிரியேட்டருக்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க. 3 days இங்கே தான் நமக்கு ஹால்ட்டு. ஈஷானா வந்துட்டு அந்த ஆதியோகி ஸ்டாச்சு மட்டும் கிடையாது, உள்ள நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அவங்க ஃபாலோவர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஸோ வந்து நம்ம பேக் உள்ளே கொண்டு போனோம்னா ஸ்கேன் பண்ணணுமாம்மா. ஸ்கேன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சர்ப்பம் கேட் இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போக போகிறோம் நம்மளுடைய ஈவெண்ட்டுக்கு. எப்படி இருக்கு? ஜாலியாக இருக்கிறியா இல்லை? நல்லா இருக்கு. இவ்வளோ க்ரௌடாக இருக்கு. நான் வந்து ஆளுங்களே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சா பயங்கர கூட்டமாக இருக்குது. இன்னும் உள்ளே வந்து சூப்பராக இருந்துச்சு. கூகுள் மேப்பில் பார்க்கும்போதே உள்ளே போய் பார்ப்போம். சண்டேங்கிறதுனால இன்னைக்கு க்ரௌடாக இருக்குது. நல்லா இருக்கு, செமையாக இருக்கு.